யூடியூப் பாத்தியா தல? ஃபேஸ்புக் பாத்தியா தல? ட்விட்டர் பாத்தியா தல? பார்த்தேன். ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயம் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க ஊர் உலகத்தை பத்தி பேசல தல, அஞ்சலியை பத்தி பேசுறோம். தெரியும்டா, ஊர் உலகமே அஞ்சலை பத்தி தானே பேசுது. 5 வயது சிறுமியில் டிபன் பாக்ஸில் பாம் இருந்ததுன்னு நியூஸ் சேனல்ல போட்டு கிழிச்சிட்டாங்க தல. அதான்டா எனக்கு ஒண்ணு புரியல. என்ன தல புரியல? இத்தனை நாளா ஒண்ணு தெரியாத மாதிரி நம்ம கொடுத்தாண்டா. ஆனா இப்ப பார்த்தா அவளை வளர்ப்பு பண்ணுன்றாங்க, அவளுக்கு ஒரு புது அம்மா இருக்குன்றாங்க. ரீசன்ட் எபிசோட பார்த்தா பாம்பு கூட டான்ஸ் ஆடுறா, அவளுக்கு யாரோ விஷவாறு கொடுக்குறாங்களாம். பாப்பா பாப்பா பெரிய வில்லியா இருப்பா போலக்கடா. தல அவ வில்லினா நீ வில்லாதி வில்லன் தல. நீ மூடு. அவளே ஏற்கனவே கராத்தே குன்ஃபுன் கத்து வச்சிருக்கா. இப்போ அவள் தேடி ஒரு மர்ம கும்பல் சுத்திட்டு இருக்கான். இந்த நேரத்தில் வந்து அவன் எனக்கு எனிமி. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அவள் தூக்கம் வந்தவங்க என்ன தூக்கிட்டா. என்னடா பண்ணீங்க? என்ன நோமா இல்லை? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கிட்டா பாம்பு வைக்க போறாங்க? சும்மா இல்லடா, ஒன்று இவ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிக்கணும்னா அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளதான் இருந்துட்டு பார்த்தல. ஆமா தல, நம்ம எல்லாருக்கும் இப்ப 5 வயசு தானே ஆகுது, அப்புறம் எதுக்கு இந்த ஃபிளாஷ்பேக்லாம்? ஆமா இல்ல, அப்ப பாஷா பையர் கூட சான்ஸ் இல்ல. நிச்சயமா இல்ல தல. அதை விடு, அஞ்சலி எங்க இருக்கா? அவன் ஸ்கூலுக்கு வரல. அவ வரல தல. ஏன்டா தல? பாம் அடிச்சதுல இருந்து அவளை எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டுல கூட 4 போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அவளே பெரிய பரிசா தான்டா. அவன் 4 பேர் ஒன்னா சேர்ந்து பண்ணாலும் எல்லாரையும் அடிப்பாருடா. ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்தல. தம்மா தொண்டு வயசுல தம்மா தொண்டு சுண்டலிக்கு அரச மரியாதையா? என்ன நேரம்டா. 1000 தான் இருந்தாலும் அஞ்சலி நம்ம ஸ்கூல் பொண்ணு, நம்ம கிளாஸ் பொண்ணு. இந்த பாம் விஷயத்தை சும்மா விடக்கூடாது தல. இது நீதான் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். என்னடா சொல்ற? நீதான் தல இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். என் வந்தவனு அஞ்சலிக்கு பாம்பு போட்டது யாரு, பாம்பு வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. எங்க அப்பா கதையே என்னால் கண்டுபிடிக்க முடியல, இல்லை இவ கதையை வேற என்ன கண்டுபிடிக்கணுமா? ஏண்டா எனக்கு வேற வேலையே இல்லையா? தல கண்டுபிடிக்கிறது தவிர. ஐயோ, எந்த கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. நல்லா இருந்த குடும்பத்துல மறுபடியும் இருள் சூழ்ந்துடுச்சே. என்ன சொன்ன பாட்டி? நான் வரதுக்கு முன்னாடி 2 பேரும் அழுது புலம்பிட்டு இருந்தீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நான் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? அம்மா இப்பயும் ஒண்ணு கேட்ட போல உண்மையை சொல்லுங்க, நடந்தது என்ன? சொல்லுங்க. டேய், உனக்கு என்ன எங்களை பார்த்தா விளையாட்டா இருக்கா? என்ன மாமி இப்படி பேசுறீங்க? ஒவ்வொரு வீட்லயும் குட்டி பசங்க கிரிக்கெட் விளையாடுது, ஃபுட்பால் விளையாடுதுன்னு இருக்கும்போது நான் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கான்னு கேட்குறீங்க. அம்மி சிரிச்சுட்டே சந்தோஷமா தானே இருந்தீங்க. இந்த பிரச்சனை வந்த பிறகு தானே நீங்க அழுவ ஆரம்பிச்சிங்க. டேடி ரொம்ப சோகமா இருக்காரு. ஒரு போட்டோ பார்த்து ஃபீல் பண்றாரு. அது என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் அதை காது விட்டே கேட்கல. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்கு யார் காரணம்? என்ன முழிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தானே.
என்னடா சொல்ற? ஒரு பிரச்சனை தீர்க்காம உங்க கவலை போகவே போகாது. கவலைப்பட்டா பிரச்சனை தீரவே தீராது. என்னடி இவன் இந்த வயசுல சொல்றது? எனக்கு இவ்ளோ வயசாயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏ அஸ்வந்த், வேணா. நான் ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கேன். வேலைக்கு போன உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அது தெரியுமாடா உனக்கு? எப்படி திரும்புவாரு? எப்படி திரும்புவாருன்னு கேட்டேன். வெளியே போன டாடி இன்னும் வீட்டுக்கு வராம ரோடா ஏதோ தேடிட்டு இருக்கார். அது எல்லாமே எனக்கு தெரியும். மம்மி, எனக்கு 2000 ரூபாய் கட்ட கழிச்சிட்டீங்களே, அப்ப என்ன பண்ணீங்க சொல்லுங்க? தேடினண்டா, கழிச்சிட்டா இல்லையா? கிடைச்சது. அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? உன்னை திட்டின, அம்மாவை திட்டின. இப்ப என்ன அதுக்கு? பாட்டி, அன்னைக்கு உங்க காதல கம்மல் காணாம போச்சே, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தேடினேன், அப்புறம் என்னாச்சு? கிடைச்சது. அது வரைக்கும் நீ என்ன பண்ண? உங்க அம்மாவை திட்டினேன், உன்னை திட்டினேன், அப்புறம் எல்லாரையும் திட்டிட்டு இருந்தேன். அதை தான் இப்ப டாடி பண்ணிட்டு இருக்கார். டாடி ஒரு பொருளை தேடிட்டு இருக்கார். அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் உங்களையும் திட்டிகிட்டே இருப்பார். அது கிடைச்ச உடனே அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா என்ன, அவர் தேடிட்டு இருக்க பொருள் தான் என்னன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா அது பொருள் இல்ல, ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ரூம்ல டாடி ஒரு போட்டோ பார்த்து அழுத்து இருந்தார்ல, அவர் இப்ப அது தேடிட்டு இருக்கார். அதுவும் எனக்கு தெரியும். நான் கூட இந்த கேஸ 90% கண்டுபிடிச்சிட்டேன். 10% தான் பேலன்ஸ். ஆல்மோஸ்ட் அப்பா லிப்சிங்க வச்சு பார்க்கும்போது அந்த பேர் எஸ்ல தான் ஆரம்பிக்கும். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ்னா பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? சோனியாமா இல்லையா? சரி விடு. டாடியோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ல என்ன பேர் வரும்? சனோரிட்டாவாமா? ஏய், அதுவும் இல்லையா? சரி விடு. என்னவா இருக்கும்? ஒருவேளை செண்பகமா இருக்குமா? ஆஹா, டாடி தரலோக்கலா போக மாட்டாரு. மீ எஸ்ல ஏதோ ஒரு ஸ்டைலான பேருக்கு மட்டும் தெரியுது. அந்த பேரை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க, அது போதும். கூகுள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் போட்டு அங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி அப்பா கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். அவங்க பேர் மட்டும் சொல்லுங்களேன். ஒருவேளை இவன் கிட்ட சொன்னா எல்லாம் சரியா போயிடுமோ? ஒருவேளை உன்னை கொன்னா எல்லாம் சரியா போயிடும். டேய், இன்னொரு வாட்டி பெரியவங்க விஷயத்துல நீ தலையிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உள்ள போ. இல்ல உன்னை நான் ரூம்ல வச்சே பூட்டிடுவேன். அம்மா, நான் நல்லது சொன்னா கூட நீங்க 2 பேரும் கேட்கவே மாட்டீங்க. உங்களுக்கு சவுனங்கால சங்கூதுற மாதிரி இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வேலைக்கே ஆக மாட்டீங்க. அவங்க யாருன்னு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த அழகாச்சு முடிஞ்சிக்கல ஆக சகிக்கல.